ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி இது புதன்கிழமை காலையில் நான் செய்த வேலைகள் தான் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில் நம்ம எப்பயும் போல் வாசலில் கோலம் போட்டுட்டு பூஜை ரூமில் போய் விளக்கு ஏற்றிட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு காலையில் ஒரு 5 மணியை போல் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டேன். அது எல்லாமே காலையில் நான் கோலம் போடுறதெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு சொன்னால் பசங்களுக்கு லஞ்ச் இது செய்கிறதுக்குமே ரொம்ப லேட் ஆயிடுதா. அதனால தான் சரின்ட்டு வீடியோ எடுக்கல. அப்புறம் நம்ம பூஜை ரூமில் சாமி கும்பிட்றது தான் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். அப்புறம் நைட்டு வெள்ளை கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். அதை தான் தாளித்து விட்டுட்டு பிரசாதமாகவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மரத்தில் கொய்யா மரத்தில் நிறையா பழங்கள் இருக்குது. அதில் அதுவும் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொண்டக்கடலை நம்ம நல்லா அவிச்சதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் எண்ணெய் ஊற்றிட்டு எப்பயும் போல் கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் நம்ம வேக வச்சதை கொண்டக்கடலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி நம்ம ஊற்றுனதெல்லாம் வற்றிட்டு நல்லா வதங்கி வந்துச்சுன்னா டேஸ்ட்டு கிடைக்கும். சீக்கிரமாக கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் இன்றைக்கி நம்ம செடியில் இந்த ரோஸ் விளக்குக்கு சாமி கும்பிட்றப்ப வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பறிக்கிறதுக்காக போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி சரி நல்லா அழகாக இருக்கவும் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம புது ரோஸ் வாங்கியிருந்ததுமே 2வது ரோஸ் இந்த லெவல் தான் விரிஞ்சிருக்குது. அப்புறம் நம்ம சாமி ரூமில் பாத்திரம், அந்த சாமி பாத்திரம் எல்லாமே கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு, விளக்கு, அது மணி, அப்புறம் நம்ம குட்டி விநாயகர் இருப்பாங்க, அவங்களையுமே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிக்விட் நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். முன்னாடி க்ளீன் பண்ணுறது புளி இல்லைன்னா செங்கத்தூள் இந்த மாதிரி வச்சு தான் சேர்த்து விளக்கிட்டு இருந்தேன்னா, அப்புறம் சரி ஈஸியாக டக்குன்னு க்ளீன் பண்ணுறது மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். சரி அதான் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம விளக்கில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அப்புறம் நம்ம ஏற்கனவே வச்சுருந்த சந்தனம், குங்குமம் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லிக்விட் வச்சுட்டு நம்ம தொடச்சி எடுக்கலாம். இன்றைக்கி அந்த ரேஷன் வேஸ்ட் இருக்கும்ல, புதுசு தான் யூஸ் பண்ணவே இல்லைன்னோம், அதிலேருந்து கொஞ்சோண்டு பீஸ் கட் பண்ணிவிட்டு அதில் தொட்டு தொட்டு தான் விளக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தேன். மற்றபடி இந்த சாஃப்டான பஞ்சு இருக்கும்ல, ஸ்பாஞ்ச், அதுவுமே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சரி துணி இன்றைக்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கிட்டேன். இனி அடுத்து கடைக்கு ஏதாவது போனால் வேணால் அந்த நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் இருக்கும்ல, அது வாங்கினோன்னா அதில் தொட்டுட்டு க்ளீன் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது நம்ம யூஸ் பண்ணுறப்பயே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. அந்த லிக்விட் பட்ட உடனே நல்லா அந்த தட்டெல்லாம் பளிச்சுன்னு ஆகிறது மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு சில இடங்களில் நம்ம அந்த குங்குமம் வைக்கிற இடம் அந்த கலர் கொஞ்சம் இருக்கிறது மாதிரியே தான் இருந்துச்சு. அது அப்புறம் சரி பரவாயில்லன்ட்டு அப்படியே விட்டுட்டேன். மற்றபடி ஓகே தான், பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு. கீழே நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதிலேயே நம்ம உட்காந்து சௌரியமாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி இந்த லிக்விட் ஃபுல்லாக போட்டு துடைச்சதுக்கப்புறம் நல்ல தண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரு டைம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த லிக்விட் மட்டுமே போட்டதுக்கப்புறம் அப்படியே வச்சோன்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஏதாவது நம்ம கிளாத் வச்சு துடைச்சிக்கலாம். சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஏதாவது கிளாத் இது வச்சுட்டு அந்த மாதிரி நம்ம துடைச்சி சுத்தமாக ஈரமே இல்லாமல் எடுத்துட்டோன்னா நல்லா நீட்டாகிடும். அதனால் இன்றைக்கி அந்த தண்ணி ஈரம் இழுக்கிறது மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று கடையில் விற்பாங்கள்ல, அது வாங்கியிருந்தது இருந்துச்சா, சரி அதில் ஒன்று புதுசாகவே எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதை வச்சு துடைச்சிட்டோன்னா ஈரம் ஃபுல்லாக நல்லா இழுத்துக்கும், எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருந்தேன்.
இப்போ இது விளக்குனதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. அழுக்கு எல்லாமே போயிடுது. அந்த தட்டுமே எல்லாமே வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. இப்போ வந்திருக்க நியூ சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் சாமி ரூமில் சின்னதாக கோலம் போட்டுட்டு விளக்கேற்றுறதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.